வெல்கம் பேக் இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. யார் அந்த வெடிகுண்டு வெடிச்ச நபர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த எபிசோட்ல இருந்து கிடைக்கும். இம்பாக்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, பட் அதை ஸ்டார்ட் பண்றவங்க யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதான் பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் டேவா நம்மளோட கியூரியாசிட்டி குறையாம வந்து ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கழிமூர்த்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய வழக்கை இன்று மீண்டும் தொடர்கிறேன். நேற்று நான் சொல்லும்போது அந்த குண்டு வெடித்த ட்ரெயினிலே பயணம் செய்ததாக அறியப்பட்ட நபரையே நான் நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் அவர்தான் அதில் பயணம் செய்தாரா இல்லையா என்பதை நான் இன்று உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவனை போய் பார்த்தோன்னே நான் சொன்ன நேற்று உங்கள்கிட்ட சொல்லும்போது என்னுடைய தாயாரை காப்பாற்றியதற்கு நன்றின்னு சொல்லி அவன் கண்கலங்க நின்றுட்டு இருந்தான். நான் இன்னொரு முறை ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்று நான் அவனிடம் கூறினேன். அவன் ஆச்சரியமாக என்னை பார்த்தான். நிச்சயமாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க சார் அப்படின்னா. நான் ரெண்டு கேள்வி உன்கிட்ட கேட்குறேன். நீ நன்றி சொல்கிறதெல்லாம் அப்புறம் என்னை வந்து தவறான தகவல் கொடுத்து தப்பாக மட்டும் நீ வழிநடத்திடலான்னு நினைக்காத. ஏன்னா உன்னிட்ட வந்து நீ இப்போ சொன்ன நன்றியின் மூலமாக உன்னிட்ட நான் தகவலை கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதாவே நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று அவன் உடனே என்னை பேசவே விடலை. சார் எங்கள் அம்மாவை காப்பாற்றினதுக்கு நன்றி சார்னு திரும்ப சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ சொன்னான் அவன், பக்கத்தில் இருக்கிற உங்களிடம் தகவல் கொடுக்கின்ற உங்களுடைய சோர்ஸுக்கிட்ட நான் தான் சார் சொல்லி என்ன நீ சொல்லு, நான் ஜெயிலுக்குள்ளே தொடர்ந்து இருக்கிறதுக்கு செஞ்ச தப்புக்கு தண்டனை பெறுவதற்கு நான் ரெடி. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் செஞ்சாருன்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லாத. எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், எங்கள் அம்மா உயிரை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு நான் தான் சார் சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படி சார் பொய்யான தகவலாக இருக்கும்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். ரெண்டு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும் கரெக்டாக அப்படின்னு. கேளுங்க சார். நான் நீ S1 கோச்சில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி என்ன பேரில் நீ ட்ராவல் பண்ண? உன்னுடைய பேர் இப்போ என்னன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதில் வேறு பேர் ஃபேக் நேமில் தான் நீ ட்ராவல் பண்ணியிருக்க, ஃபேக் அட்ரஸ் கொடுத்துருக்க. அது என்ன பேர் அப்படின்னா பட்டுன்னு சொன்னான். அதில் என்ன பேர் இருந்துச்சு அந்த பேரை சொன்னான். நிச்சயமாக அது என்னை தவிர, என்னுடைய உயரதிகாரிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்போவே ஒரு நம்பிக்கை கீற்று மனதிலே ஒளிவிட்டது. அடுத்த கேள்வி, நீ நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து கைது பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு வந்திருக்க. இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் 6ஆம் தேதி. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினில் உன்னால் நீ எப்படிடா ட்ராவல் பண்ணியிருக்க முடியும்னு கேட்டேன். அவன் சிரித்தான். என்னை இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரி இதே கேள்வியை கேட்டார் சார். அவர்கிட்ட ஆமாம் நான் நவம்பர் 7 கைது ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நம்பிட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க சார், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் நவம்பர் 7ஆம் தேதி கைதாகலை சார், டிசம்பர் 7ஆம் தேதி கைதானேன். சம்பவம், என்னை கைது செய்த சம்பவம் நடந்த நாள் நவம்பர் 7. நடுப்புற கைது பண்ணப்படாமல் இருந்து டிசம்பர் 7ஆம் தேதி தான் என்னை கைது பண்ணாங்க. சம்பவம் நடந்தது டிசம்பர் 6. அப்புறம் நான் ட்ரெயினில் ஏன் சார் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொன்னான். மிக தெளிவாக நடந்தது என்ன என்று என்னால் ஊகிக்க முடிந்தது. அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்விடா அப்படின்னு சொன்னேன். நல்லா கேளுங்க சார். நீ வந்து S1 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க, அதில் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்க, அதில் தான் பயணமும் பண்ணியிருக்க. குண்டு S2 கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி வெடிச்சிச்சின்னு கேட்டேன். அவன் சொன்னதை கேட்டோன்னே நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். யாராக இருந்தாலும் நீங்களும் அப்படி தான் ஆவீங்க. அவன் சொன்னான், அவன் சொல்கிறத அவனுடைய வாய் மூலமாகவே சொல்லுகின்றேன். சார், நான் S1 கம்பார்ட்மெண்ட்டில் டைம் பாமோட சூட்கேஸ் பாம் அது ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எனக்குரிய சீட்டில் நான் உட்காந்தேன். ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு. எனக்கு முன்னால் உட்காந்தவங்க சாப்பாட்டை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு வயதான மூதாட்டி, 3 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அந்த 3ஆவது குழந்தை அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டில் ஒரு இலையில் ஒரு 4 இட்லியை வச்சு, அண்ணா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. நான் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். அந்த பிள்ளையினுடைய அன்பு என்னை கண்கலங்க வைத்து விட்டது. ஏன்னா நான் பயங்கர பசியோடையும் பதட்டத்தோடையும் பயமோடையும் இருந்தேன். இந்த பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதேன்னு சொல்லும்போது எனக்கு மனசில் படித்து, நம்ம சாப்பிடலன்னா யாராவது நம்மளை சந்தேகப்படுவாங்களோன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டேன். சாதாரணமாகவே கையில் பாம்பை வச்சுட்டு எனக்கு தூக்கம் வராது, நான் தூங்க மாட்டேன் சார். இந்த பெண்ணினுடைய செயல் என்னை முழுவதுமாக கலங்கடித்து விட்டது.
நம்ம இதில் குண்டை வச்சுட்டு போனோம்னா இது வெடிச்சிச்சின்னா இந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அன்னமிட்ட வீட்டிலே கன்னமிடலாமா அவன் சொன்ன வார்த்தை. இதை நான் படிச்சிருக்கேன் சார் சின்ன வயசில். கன்னமிடுறதே தப்பு அப்படின்னு சொன்னால் கொலை பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பாகிடும்னு நினச்சேன் சார். ஸ்ரீரங்கத்தில் ட்ரெயின் வந்து கரெக்டாக நின்றுச்சு சார், விடியிற நேரம் சார். சூட்கேஸை எடுத்துகிட்டு இறங்கி எல்லோரும் S2லேருந்து இறங்கிட்டு இருந்தாங்க சார். நான் S2ல ஏறினேன் சார். ஏறி சூட்கேஸை அந்த இறங்குற ஃபுட்போர்டுக்கு பக்கத்தில் டாய்லெட் சேர்கிற இடத்துல சூட்கேஸை வச்சுட்டு இறங்கி நான் பாட்டுக்கு போயிட்டேன் சார். நான் போய் கோயம்புத்தூருக்கு பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டேன் சார். குண்டு வெடிச்சிருச்சு சார். நான் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் அது வெடிக்கலை, வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வெடிச்சிருச்சு சார். இப்போ தெரியுதா சார் ஏன் S2ல வச்சேன்னு சொன்னான். இது எப்படி தப்பாக இருக்க முடியும்? நிச்சயமாக எனக்கு முன்னாடி விசாரித்த அதிகாரிகளும் என்னிடம் கூறியவர்களும் தான் தவறாக சொன்னார்களே ஒழிய எனக்கு கிடைத்த தகவல் 100% கரெக்டுங்கிறது என் மனசில் பட்டுச்சு. உடனே திரும்ப நேராக அந்த அதிகாரிகிட்ட போனேன். போலீஸ் இல்லையா, எப்பொழுதும் எல்லாமே சந்தேகப்படுவாங்க, ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவரை போய் பார்க்கும்போது போய் உட்காந்தோன்னே இதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். ஆனால் ஒன்று சொன்னார், நம்மளை மாதிரியே திறமையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை எப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இந்த குற்றவாளியை ஒரு தடவை பார்த்து விசாரித்ததா நான் கேள்விப்பட்டேன். பட் நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் நேராக போய் கோயம்புத்தூர்லேயே போய் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து இவன் அரெஸ்ட் ஆனது வந்து டிசம்பர் 7 நவம்பர் 7 பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. உடனே ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் போனேன். அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போய் அந்த ரெஜிஸ்டரை கேட்டோன்னே அங்கே கொடுக்குற அந்த தலைமை காவலர் சிரிச்சுக்கிட்டே, சார் இதை வந்து ரெஜிஸ்டரை செக் பண்ணுற 10வது அதிகாரி நீங்கள் சார்ன்ட்டு கொடுத்தாருன்ட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே, பாவம் அவர் எல்லார மாதிரியும் நம்மளையும் நினைக்கிறார் போல் இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட தகவலோடு வந்திருக்கோன்னு அவருக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த ரெக்கார்டை வாங்கி பார்த்தா அதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண தேதி நவம்பர் 7 அந்த சம்பவம் நடந்த தேதி போடப்பட்டிருக்கிறது. அதில் இவன் குற்றவாளி. பிரிஸ்னர்ஸ் சர்ச் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும், PSRன்னு சொல்லுவாங்க. அதில் 8 காலம் இருக்கும். அதில் கைதியினுடைய பெயர் எழுதப்பட்டு எந்த தேதியில் கைது பண்ணான்னு எழுதுறதுல நவம்பர் 7 வந்து நடந்த சம்பவ தேதியை அதே டிசம்பர் 7 தான் இவனை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் நவம்பர் 7 அந்த டிசம்பர் 7 போடுறதுக்கு பதிலாக நவம்பர் 7ன்னு அதில் போட்டுட்டார். வர்றவங்க பூரா அந்த PSR எடுத்து பிரிஸ்னர் சர்ச் ரெஜிஸ்டர் பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ண தேதி வந்து சம்பவம் நடந்த தேதியை அரெஸ்ட் பண்ண தேதின்னு நினச்சிக்கிட்டு நவம்பர் 7 அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கானே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு. உடனே நான் கேட்டேன், அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் வேணும், கோர்ட்டுக்கு எழுதி அனுப்புவாங்க கைதி, அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னு. அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை வாங்கி நான் பார்த்தா அதில் கரெக்டாக டிசம்பர் மாதம் 7 இத்தனை மணிக்கு இந்த இடத்துல அவனை கைது பண்ணேன்னு இருந்துச்சு. அதை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றுமே சொல்லாமல் அவர்கிட்ட கொடுத்துட்டு புறப்பட்டுட்டேன். அதுக்குள்ளே நான் இந்த குற்றவாளியை வந்து உறுதி பண்ணிட்டேங்கிற தகவல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு காவல்துறைக்குள்ளே. அங்கே உள்ள உயரதிகாரி என்னை கூப்பிட்டு, கலியமூர்த்தி, நான் கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் லக் டு யூ, ஆனால் கொல்லம்பட்டரிலேயே ஊசி வித்துட்டீங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸை வச்சுட்டு நாங்கள் தேடிகிட்டு இருக்கிறவனை எங்கள் இடத்துல வந்து கண்டுபிடிச்சி திருநெல்வேலிக்கு அல்வா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ஜோக்காக சொன்னார். அவருடைய பாராட்டுதல்களையும் பெற்றுக்கொண்டு நேராக என்னுடைய அதிகாரிகிட்ட வந்து இந்த குற்ற வழக்கில் இவன் தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்து அதுக்கப்புறம் இந்த வழக்கை தொடர்ந்தோம். ஆனால் எனக்கு என்ன மனசில்னா, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பாசம், அடுத்தவங்க பிள்ளையின் மீது குழந்தை பாசம், எப்படிப்பட்ட ஒரு தாய் பாசம், தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி வெளிப்பட்டு தான் வந்து என்ன ஆயுள் தண்டனை அடைந்தால் கூட பரவாயில்லை, தன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்ற தாய்ப்பாசம். இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்கள் தவறான வழிநடத்துதலினால், சில பேர் தவறாக வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுறதுனால எப்படி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இளைய பருவத்திலிருந்து வாழ்க்கையையும் இளமையையும் ஜெயிலுக்குள்ளே தொலைக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இதயம் கனத்தது. இதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு காரணம், எந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களாக இருந்தாலும் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல எண்ணத்தோடு இந்த நாடு சிறக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் பாரதி கூறியதை உங்களிடம் சொல்லியதைப் போல அண்ணன் தம்பியாக வாழ வேண்டும். திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்து உட்கார்ந்தார். ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய பெருமை என்னன்னு கேட்டுச்சு. ஜனாதிபதி அப்போ அவர். அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன். அவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சொன்னார், நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைப்பதற்கு நான் உபயோகப்படுத்தினேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன்.
வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மிகப்பெரிய பண்பு தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் என்று ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே திரு அப்துல் கலாம் அவர்கள் கூறினார். அதன்படி நாம் நடப்போம் என்று கூறி இன்றைய வழக்கை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.